ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட ஸ்வீட் மூமெண்ட்ஸில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரரு ஃபோட்டோ ஷூட் பண்ண இடத்துல இவ்வளோ அழகான இடங்க. ஹோட்டல் மஞ்சள் மாநகர ஹோட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். அங்கே இருந்த ஓவியங்கள் நான் பார்த்து ரசிப்பதற்காக ஃபோட்டோலாம் காட்டினாருங்க. நான் அதை உங்களுக்கு நீங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்காக காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது போன்ற ஓவியங்கள் உங்களுக்கு பிடிக்குமா? யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். அழகாக இருக்கு இல்லைங்க, பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம பேசாமல் இவர் கூட அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு போயிட்ட கூட இந்த மாதிரி காஸ்ட்லியான இடங்கள், காஸ்ட்லியான சாப்பாடெல்லாம் சாப்பிட்லாம் போலங்க. விதவிதமான சாப்பாடு, விதவிதமான இடங்கள் பார்க்கவே அழகாக இருந்துச்சுங்க. வேலை முடிஞ்சு வரும்போது எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக வந்தவங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குதுங்க. எது எப்படியோ நம்மளுக்கு ஒரு அழகான லில்லி பீஸ் கிடச்சிருச்சு. அழகாக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம வீட்டில் மதியான சாப்பாடு என்னன்னு பார்த்திங்கன்னா பீட்ரூட் சாம்பாருங்க. துவரம்பருப்பில் பீட்ரூட் போட்டு சாம்பாருங்க. முட்டை கூட வச்சு சாப்பிட்டாச்சுங்க. ரிலாக்ஸாக இருந்துட்டு ஈவினிங் சந்தைக்கும் போயிட்டு வந்தாச்சுங்க. 3 days வேலையை முடித்து வீட்டுக்கு வந்திருந்தார். கொஞ்சம் ரெஸ்ட்டில் தான் இருந்தாருங்க. சரி வாங்கன்னு சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. நம்மளுக்கு கருவேப்பிலை இல்லாமல் சமையலே நடக்காதுங்க. கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கணும். புதினா எல்லாமே கொஞ்சம் விலை பரவாயில்லைன்னு சொல்லாங்க. ஆனால் காய்கள் மட்டும் விலை அதிகங்க. கீரை 3 கத்தை எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க. யாருக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா நம்ம அம்மா எல்லாம் சந்தைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா சந்தைக்கு போயிட்டு எப்படா வருவாங்க, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலாம், சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துட்டுருப்போம். இப்போவெல்லாம் அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கா இல்லையான்னு தெரியலைங்க. நாங்கள்லாம் சின்னதாக இருக்கும்போது ஒரு 4th 6th 7th நினைவுகள் தெரிஞ்ச நாளில் இந்த மாதிரி சந்தைக்கு போயிட்டு வர வரைக்கும் நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குதுங்க. வந்த உடனே அந்த ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நல்லா நாட்டு காய்கறிகள் பசுமையாக தளன்னு இருந்துச்சுங்க. எல்லா காய்களையுமே எடுத்து வச்சாச்சுங்க. ஆனால் நைட்டு ஃபுல்லாக எனக்கு வாமிட்டுங்க. வெடிஞ்சு காலையில் ஹாஸ்பிட்டல் கிளம்புற அளவுக்கு நைட்டு முடியாமல் போச்சுங்க. உடல் சோர்வுகள் அதிகமாக இருந்தது. ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. ப்ளட் டெஸ்ட் எடுத்துட்டுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி நம்ம ஊர் கடையில் சூப்பராக இருக்குங்க. அல்டிமேட்டாக அடிச்சிக்கவே முடியாத அளவுக்கு டேஸ்ட்டில் இருக்குது. சுத்தமாகவும் இருக்குது, சுகாதாரமாகவும் இருக்குது, நல்லா இருக்குங்க. பூரியை சாப்பிடத்தான் முடியல. பூரி பக்கத்தில் செல்வி, என் தங்கச்சி, எங்கள் அப்பாவோட கடைசி தம்பி பொண்ணுங்க வேலைக்கு போயிட்டுருந்தா. அவகிட்ட எனக்கும் வேலைக்கு கேட்டுட்டு வந்துட்டேன். வேலைக்கும் வர சொல்லிட்டாங்க. உடல் நலம்தான் கொஞ்சம் சரியில்லைங்க. ப்ளட் டெஸ்டெல்லாம் எடுத்து ஓவர் வெயிட்டுங்க. இனி வெயிட் லாஸ் பண்ணுறது தான் எப்படின்னு தெரியலைங்க. யாருமே அசால்ட்டாக இருக்கவே கூடாதுங்க. நம்மளுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு படுத்துட்டோம்னா அவ்வளோதான். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வழியில் நீர்மோர் கொடுத்தாங்க. நீர்மோரும் குடித்தாச்சுங்க. பயங்கரமான வெயிலுங்க. தண்ணியும் மோரும் இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு இலவசமாக தராங்க. மெயின் ரோட்லங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து தான் சமைச்சேங்க. நேற்று சந்தையில் வாங்கிட்டு வந்த கீரைங்க, ஒயிட் ரைஸ், கீரை இது மட்டும் செஞ்சு முடிச்சாச்சுங்க. வெயிலுக்கு அடுப்படியில் நின்று அதிகமாக சமைக்க முடியலைங்க. அதனால் டக்குன்னு ஒரே சமையலில் முடிச்சாச்சுங்க. இனிமேல் தான் நான் ரொம்ப டயட் ஃபுட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். எப்படின்னு தெரியல. இருக்கவே இருக்குது யூடியூப், அதில் சர்ச் பண்ணி நிறையா என்னது எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணணுங்கிறத பார்க்கணுங்க. சம் ப்ராப்ளம்ஸ் எனக்கு வந்துருச்சு. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் பெரிய பெரிய வீரங்களெல்லாம் சொல்ல வேண்டியது என்ன, பார்த்துக்கலாங்க. நல்லா சின்ன வெங்காயம் ஒரு 25 வெங்காயம் பக்கம் போட்டாச்சுங்க. எண்ணெய் ஊற்றி சீரகம், பூண்டு, வெங்காயம், தக்காளி, கீரை தனியாக வேக வச்சாச்சுங்க.
மைண்டே சரியில்லாதனால வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலைங்க. சிதற ஒரு மைண்டாக இல்லைங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை பற்றின சிந்தனைகள் அடுத்தென்னு போகிற அளவுக்கு மைண்டு வரலைங்க. அடுத்த விலாகில் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் இதுதாங்க. இன்னும் வித்தியாசமான முறையில் நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து மோட்டிவேஷ்னலாக ஏதாவது செய்யணுன்னு தான் என்னோடய ஆசைங்க. ட்ரை பண்ணுறேங்க. தேங்க்யூங்க. பாய்.